வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு திருவடி போற்றி. இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறது மன தூய்மை. மனதென்ற வாணிபமே தான் நம்மளுடைய வாழ்க்கை இல்லையா? இந்த மனம் என்ற விளைநிலத்தில் என்ன விளைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போ அதை தூய்மையாக வைத்திருக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் சிறப்பாக செல்லும் என்பதெல்லாம் நம்ம இங்கே நிறைய மனவளக்கலைக்கு வந்த பிறகு நிறைய கேட்டிருக்கோம். இந்த மனதை முதல்ல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அனுபவத்தோடைய ஒரு தொகுப்பு. அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு யார் தந்ததுன்னு பார்த்தா புலன்கள். 5 புலன்கள் மூலம் தானே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மனசு அலையாக, அது ஒரு அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் என்பது ஒரு அலையாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த மனசுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அனைத்தையும் காட்டும், ஆனால் தன்னை மட்டும் காட்டாது. அது ஒரு மாயக்கண்ணாடி. நீ யாரு, நீ யாரு, நீ யாருன்னு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு நான் யாருன்றதை மட்டும் அது அறிஞ்சது கிடையாது. அது ஒரு குழந்தை மாதிரி. கண்ட்ரோல் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அது கூடவே ட்ராவல் பண்ணும்போது அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஒரு குழந்தைய நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? அது வேண்டான்றதை தான் செய்யுமே இல்லையா? அதே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணுன்னாக்கா அதை எப்படி நம்ம தட்டி, என் செல்லம், என் குழந்தை, நான் சொன்னால் கேட்கும், நான் சொல்கிறத செய்யும் அப்படின்னாக்கா நம்மளுடைய இடுப்புக்கு அது வரும் பாருங்கள். அப்படி தான் இந்த மனம். இந்த மனதை ஏன் நம்ம இடுப்புக்கு நம்ம கொண்டு வரணும் இல்லைங்களா? இந்த மனதை ஏன் நம்ம இழுப்பு கொண்டு வரணும்? அது இஷ்டத்துக்கு போகும்போது தான் மன தூய்மை கெட்டு எண்ணம் சொல் செயலால் பல தீயவைகள், நல்லது ரெக்கார்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, எண்ணம் சொல் செயலால் பல தீமைகளை சேர்ந்து தேவையில்லாத பதிவுகளுக்கு ஆட்கொண்டு அதுவே வாழ்க்கையில் அதுவே நம் வாழ்க்கையாக, அந்த பதிவுகளே நம் வாழ்க்கையாக மாறி விடுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கை, நம்மளோட உடல் நலம், மனவளம், குடும்ப வளம், இதனால் சமுதாய வளம் எல்லாமே நல்லா இருக்கணும்னா மன வளம் நல்லா இருக்கணும். மனம் தூய்மையாக இருக்கணும். எண்ணம் சொல் செயலில் அது தூய்மையாக இருக்கணும். அப்போ எந்த விஷயம் உள்ளே ரெக்கார்ட் ஆகிருக்கோ அதுதான் எண்ணமாக சொல்லாக வருதுன்னா முதல்ல மனசை நம்ம இந்த புலன்கள் ரெக்கார்ட் பண்ணுற விஷயத்துலேருந்தே ஒரு கண்ட்ரோல் வரணும். இந்த மனசுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும். எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை நுகரணும், எல்லாத்துக்குமே இந்த மனசுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும். இந்த மனசு இருக்குது பாருங்கள், இது ஒரு விசித்திர ஒரு குட்டி பூதம். பஞ்சபூதங்களையும் தாண்டி ஒரு பெரும் பூதம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மனம்தான். நம்ம ஒரு விசித்திர குட்டி பூதம்ட்டு அதை கொஞ்சற மாதிரி சொல்கிறோம். ஆனால் பஞ்சபூதங்களையும் தாண்டி ஒரு பெரிய பூதம் இருக்குன்னு எதுன்னு கேட்டாலும் அதுவும் மனம்தான். இப்போ பாருங்க, அறிவு தான் பூதத்தை ஆளணுமே தவிர பூதம் எப்போதும் அறிவை ஆளக்கூடாது இல்லையா? அறிவு சொல்கிறபடி தான் இந்த மனசு அதோடைய கண்ட்ரோலுக்கு வரும்போது தான் அது தூய்மையான நல்ல விஷய பதிவுகளை உள்ள ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் பூதத்தை பின்னாடி பூதம் அறிவை ஆளக்கூடாது. அறிவு எப்பவுமே நல்லது சொல்லும் நமக்கு, ஆனால் மனசு தான் கேட்காது. அந்த அறிவோட கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம மனசை திரும்ப பார்க்கணுமே தவிர இந்த பூதம் அறிவை ஆள ஆரம்பிச்சிருச்சுனாக்கா இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பெரும் பழி செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு மனவளம் இல்லாதவர்களாக, மன தூய்மை கெடுபவனாக மாறிவிடும் சூழ்நிலைக்கு போயிடும். சரி, அது இந்த மனசு எப்பவும் பார்த்தீங்கன்னா அது கட்டளைக்கு அடிபணியாது, ஆனால் பழக்கத்துக்கு அடிமையாயிடும். செய்யாத,
கட்டளைக்கு அடிபணியாது. நீங்க அத கண்ட்ரோல் பண்றதுன்றது. ஆனா, பழக்கத்துக்கு அடிமையாயிடும். இதுக்கு ஒரு சின்ன கதை பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 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 ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அடங்காத குதிரை. அத அடக்கணும்னு நினைக்க போனவங்கள எல்லாரையும் அது கொன்றுருக்கு. நெஞ்சிலேயே மெரிச்சே கொன்றுருக்கு. இந்த குதிரைய அடக்குறவருக்கு என்னுடைய மகளையே நான் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா அறிவிக்கிறாரு. அப்படி அந்த குதிரைய கண்ட்ரோல் பண்ண போனவங்க எல்லாருமே அதுகிட்ட அடிபட்டு ரத்தம் சிந்தி தான் இறந்துருக்குறாங்க. அதுலனால யாருமே அத அடக்கறதுக்கு முன் வரவே இல்ல. அப்போ ஒருத்தர் மட்டும் நான் அத அடக்குறேன் அப்படின்னு வராரு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா? அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் அத அடக்குறேன்றாரு. சரி இந்தா போய் அந்த கயிற புடிச்சு அவுத்தாருன்னா, நான் கயிறெல்லாம் பிடிக்க மாட்டேன். அத அவுத்து விட்டுருங்க. அது ஓடட்டும் அப்படின்னிர்றாரு. அப்போ அத அவுத்து விட்ட பிறகு, இவரு அது ஓடுறாரு, இது இவரும் அவரு கூடவே ஓடுறாரு. அது எங்கெல்லாம் ஓடுதோ, இவரும் அது கூடவே ஓடுறாரு. அது எங்க நிக்குதோ, அங்க தான் இவரு நிப்பாரு. அது எங்க நின்னு சாப்பிடுதோ, அப்பதான் இவரும் சாப்பிடுவாரு. இப்படி அது கூடவே டிராவல் பண்ணிட்டுருக்கும்போது, அந்த குதிரை ஓரக்கண்ணால ரொம்ப நாளா நம்ம பின்னாடியே ஒருத்தன் வர்றான்றத பாக்குது இல்லையா நம்மள. அதனால பழக்கத்துக்கு வந்துருச்சு. இது யாரோ நமக்கு ரொம்ப நாளா பாக்க ஏதோ தெரிஞ்ச முகம், தெரிஞ்ச ஃபேஸு அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு வரும்போது, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிரைக்கு கிட்ட ஓட ஆரம்பிச்சான். கம்முன்னு இருந்துருச்சு. அப்புறம் இன்னும் கிட்ட போய் தொட ஆரம்பிச்சான். அப்பவும் ஏன்னா ரொம்ப நாளா நம்ம கூடவே ஒருத்தர் டிராவல் பண்றாரு. அப்படின்னம்போது, அத தொடம்போது அது கம்முனு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தடவி குடுக்க ஆரம்பிச்சான். அன்புக்கு அது அடிமையாயிடுச்சு. அதுக்கப்புறம் கடிவாளத்த புடிச்சான், ஏறுனான், குதிரை மேல உட்கார்ந்தான், நாட்டுக்கு திரும்பி போனான், ராஜாவோட மகள திருமணம் செய்துக்கிட்டான். இப்படிதான் நம்ம மனம். அது நீங்க கட்டளைக்கு அடிபணியாது. பழக்கத்துக்கு அடிமையாடும். அப்படி அந்த மனத பழக்கப்படுத்தணும்னா, நாம எப்படி பழக்கப்படுத்துறது? அப்போ இந்த மனம் ஒரு காந்த அலைச்சுழலாக இருக்குது இல்லையா? ஒரு அலையாக தான் அந்த மனம் இருக்கிறது. அந்த அலைய நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதிகமான ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சில இருக்குது இப்ப அந்த அலை. அத இப்ப நாம கொஞ்சம் லோ ஃப்ரீக்வன்சி கொண்டு வரும்போது, அது விழிப்பு நிலையோட செயல்படும். இது அதோட அலைச்சூழல் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு விழிப்பு நிலை தவறி 6 குணமும் 5 பெரும் பழி செயல்களுக்கும் அது ஆளாகுது. அப்போ மன தூய்மை கெடும்போது உடல் நலம் கெடும். மனம் செய்யும் வாலிபமே தானே எல்லாமே இந்த உடலும் முக்காவாசி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உடலுக்கு வர 70% நோயும் மனம் சரியில்லாத போது தான் நடக்குது. ஒருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதாலும் சரி, அவங்க வாழ்க்கையில நிறைவாக வாழணும்னாலும் சரி, நிம்மதியாக வாழணும்னாலும் சரி, லைஃப்ல எனக்கு அமைதி வேணும்னாலும் சரி, எல்லாம் மனம் செய்யும் வாணிபத்துல தான் எல்லாமே இருக்கு. அத எப்படி நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறதுல தான் இருக்கு. அத எப்படி தூய்மையா வச்சுக்கணும்ன்றதுல தான் இருக்கு. இத வச்சுக்கிறத தொடர்ந்து தான் நம்மளோட அடுத்த தலைமுறையோட வாழ்க்கையும் இதுல அடங்கியிருக்கு. ஏன்னா நம்மளோட பதிவுகளோடைய என்ன பதிவு அடங்கியிருக்கோ அதுதான் எண்ணம், சொல், செயல்னா அதுதான் ஒருத்தருடைய அறிவாட்சி தரம். அதுக்கேத்த எண்ணம், சொல், செயல் தான் இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட எண்ணம், சொல், செயல் தூய்மையா இருக்குனாக்கா, இதுவும் நம்ம முன்னோருடைய வித்தும் நம்மகிட்ட இருக்க போய் தான் அதுக்கேத்த எண்ணம். நாம இன்னும் மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது தான் நம்மளும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம ஒரு நல்ல பதிவுகளை அங்க நாம நிறைவாக கொடுக்க முடியும். அப்போ நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மன அலைச்சூழலை அங்க குறைக்க தெரிஞ்சுக்கணும். அப்படி குறைக்க தெரியும் பொழுது, நாம மன அலைச்சலை குறைக்கும் பொழுது, நம்மளுடைய மனம் இங்க அந்த வான்காந்தத்தோட தொடர்பு கொள்கிறது. வான்காந்தத்துல யாரெல்லாம் வாழ்றாங்க? அதுல வாழ்கின்ற ஜீவன்கள்ல நெறைய நல்ல ஆன்மாங்களும் அங்க நெறைய இருக்கு. நெறைய ஞானிகளோட ஆன்மாங்களும் அங்க நெறைய இருக்கு. வான்காந்த மண்டலத்தில் மகான்களோட ஆத்ம அலை தொகுப்பும் இருக்கு. இல்லையா? எல்லாமே அலையில தானே இருக்கு. நம்ம கிட்ட இருந்து போற ஒரு தூய
ஃப்ரீக்குவன்சி அடங்கும் போது விழிப்பு நிலையோடு நம்ம எண்ணம் சொல் சில தூய்மையாக இருக்கும் பொழுது அந்த வான்காந்தம் இங்கே நம்மக்கிட்ட இருந்து போகிற அலை அந்த வான்காந்தத்தோட பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும் போது அங்கே இருக்கும் மகான்களோடையும் நாம் லிங்க் ஆகும் பொழுது அங்கே நம்மக்கிட்ட அகத்தூய்மையும் அங்கே நடைபெறுகிறது, வினை தூய்மையும் அங்கே நடைபெறுகிறது. அப்போது வான்காந்தத்தில் பார்த்தீங்கன்னா மகான்களுடைய ஆத்மாலை தொகுப்பு மட்டும்தான் இருக்குதுல்ல, மடையர்களோட ஆத்மாலை தொகுப்பும் அங்கே இருக்குது. நிறைய மடையர்களுடைய ஆத்மாலை தொகுப்பும் அங்கே இருக்குது. அப்போது உங்களோட ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் உணர்ச்சி வேகத்தில் இருந்தால் அந்த மடையர்களோட அலைச்சூழலோடு தான் லிங்க் ஆகும். உங்களோட அலைச்சூழலை நீங்கள் குறைக்கும் பொழுது மட்டும்தான் அது மகான்களோட அது லிங்க் ஆகும். அப்போது அப்படி லிங்க் ஆகும் பொழுது நம்மளுடைய மன தூய்மைக்கு மட்டும் இல்லை, வினை தூய்மையும் நமக்கு விரைவில் நடைபெற இந்த மகான்களுடைய ஆத்மாலை தொகுப்பு நமக்கு நம் வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக அங்கே செயல்படும். அப்போது நம்மளோட மன சூழலை நம்ம எப்படி குறைக்கணும், அது குறைக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த மகான்களோட தொடர்பு கொள்கிறதுனா தவம். இந்த மன அழுத்தலை குறைக்க ஒரே முயற்சி தவம். தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசைக்குட்பட்டு. அப்போது இங்கே நம்ம தவத்தில் நிலைக்க சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு நாம் மெல்ல 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 நகருகிறோம். அப்போ தான் இந்த மனம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம மனசன் இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வர்றதுக்கு தான் மனவளக்கலையில் சாமி எல்லா பயிற்சியுமே, உடற்பயிற்சி கூட உடல் தவமாக கொடுத்துருக்குறாரு நமக்கு. அதுலேயே பாதி நம்ம கண்ட்ரோலுக்கு அது வந்துடுது நமக்கு. அப்போது தனக்குள் இறங்குவது தவம், புறத்தே அலைந்து தெரியும் மனதை அகத்தே உள்ள காந்த அலையும் போது குவிந்து நிறுத்துவது தான் குண்டலினி தவம். அப்போது இந்த குண்டலின் சக்தியை மூலாதாரத்தில் உறைந்துள்ள காந்த ஆற்றலுக்கு மறுபெயர் தான் குண்டலினி சக்தி. அதுவும் காந்த அலை சூழலாதான் ஆற்றலோடு அங்கே இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த குண்டலினி சக்தியை காந்த அலை தொகுப்பை நம் ஆத்மா என்பதால் குண்டலினி தவத்தை ஆத்ம தியானம் என்றும் கூட நம்ம சொல்லலாம், அல்லது அகத்தவம் என்றும் கூறலாம். ஆத்ம தியானத்தினால் வரும் பலன்கள் அபரிதமானது. நம்மளோட மன தூய்மையோடு வினை தூய்மையும் செய்யக்கூடிய அபரிதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியது தான் தியானம். அப்போ மன தூய்மை பெறுவதுன்னா ஆசான் அருள் தந்தை கொடுத்த தியான முறைகளை நாம் பயின்று மன தூய்மையோட வினை தூய்மையும் பெற்று நம் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவோமாக என்று சொல்லி இந்த சிறிய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.